தென்னிந்திய திரையுலகில் துணிச்சலான கதாபாத்திரங்கள் மற்றும் சிறந்த நடனத் திறமையால் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் நடிகை விசித்ரா. நீண்ட இடைவேளைக்குப் பிறகு பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் மக்கள் மத்தியில் பிரபலமான அவர் சமீபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ள தகவலை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விசித்ராவின் இந்த இன்ஸ்டா பதிவு ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவர் குணமாக வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். 90களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடித்த விசித்ரா திருமணத்திற்கு பின் திரையுலகத்தை விட்டு விலகினார். குடும்ப வாழ்க்கையில் மூழ்கிய அவர் 20 ஆண்டுகளுக்குப் பிறகு குக் வித் கோமாளி பிக்பாஸ் சீசன் 7 மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். முன்னதாக பிக்பாஸ் வீட்டில் சினிமா கால கசப்புகளை பகிர்ந்தது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நடிகை விசித்ரா திடீரென இன்ஸ்டாகிராமில் தான் மருத்துவமனையில் அனுமதியானது குறித்தும் அங்கு தான் செய்து கொண்ட அறுவை சிகிச்சை செய்ததையும் பகிர்ந்துள்ளார். விசித்ரா தனது இன்ஸ்டாகிராமில் வலி நம் வாழ்வை கொஞ்சம் நிறுத்தலாம், ஆனால் மனித மனதின் வலிமையை அது நமக்கு காட்டுகிறது, ஒவ்வொரு தழும்பும் போராட்ட வெற்றி கதையை சொல்லும் என அறுவை சிகிச்சைக்குப் பின் தன் உணர்வுகளை நெகிழ்ந்து பகிர்ந்துள்ளார். சென்னையில் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் டாக்டர் மொஹந்தி மற்றும் அவரது குழுவின் சிறந்த வழிகாட்டுதலால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது என்றும், இந்த கடின காலத்தில் தனக்கு வலிமையாக இருந்த கணவர், குடும்பத்தினர், நண்பர்களுக்கு மனதார நன்றி என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் அன்பும் ஆதரவும் சூழும்போது வலியிலிருந்து குணமடைவது எளிதாகிவிடுகிறது என்றும் அவர் பதிவு செய்துள்ளார். இந்த பதிவுடன் மருத்துவமனையில் எடுத்த சில புகைப்படங்களையும் விசித்ரா பகிர்ந்துள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள் அதிர்ந்து என்ன ஆச்சு மேடம் என விசாரிக்கின்றனர். அதே நேரம் சீக்கிரம் குணமடையுங்கள் மேடம் என வாழ்த்தி ஹார்ட் எமோஜிகளை அனுப்பி வருகின்றனர். மேலும் அறுவை சிகிச்சை குறித்து மருத்துவர் விளக்கும் வீடியோவையும் அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். Hi my dears, I just went through a major surgery. இந்த வீடியோவை நீங்க skip பண்ணாம பாருங்க. It's very important for all of you. Let me just tell you about Jayanti a little bit, what initial time when she came. The very fact, the way she entered my consulting room itself, I told, yes, I can sense what you are suffering from. So she had a lot of problems in the airway, right from the nose, backside of the nose, in the throat, below. I tried to convince her to do things in a staggered way, but then I gave in because I know she was suffering and the family was suffering indirectly because she was not having good sleep. The family members were not having good sleep. So what we have done is there is a surgical cure. We have cleared the obstruction in the nasal pathway, which is static area. So that we call it endoscopic septoplasty with reduction turbinoplasty. Along with it, the back side of the nose also had a huge adenoid which should have been removed in the childhood, or it still continued. So that also was reduced, along with the tonsillectomy, and along with that, the ulna so long enough. In a scientific term, we call it expansion pharyngoplasty. So basically, what we have done is the entire highway, which had a lot of side roads, we have just settled that, and now it's a highway for her to breathe well and sleep well. But correctly, close to 236 patients in the last, she was 237th probably in the last 7 years that I have treated. She will rank in the first 3 or 4 who have really taken this surgical exercise in a very positive manner. By the way, this is the 5th post-operative day. And she is sitting, you can't look at her as a patient. Your pain thresholds were very, very high. I haven't seen many. எனக்கு knee injury ஆனதுனால I was not able to do my workouts. So அப்ப அதை ruled out ஆச்சு. Blood test எடுத்து பார்த்தா diabetes இல்ல, thyroid இல்ல, வேற ஹார்ட் ப்ராப்ளம் அதெல்லாம், ஆனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்ரி செகண்ட் பீப்புள் ஆர் ஃபேசிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப லைட்டரா தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ லைஃப் த்ரெட்னிங். நைட்ல சோக்கிங் இருந்தது எனக்கு. பாதி நேரம் நான் பிரீத் பண்ண மாட்டேன் வீட்டுல. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே கூட இப்போ அது படுத்து தூங்கும்போது கண்டுபிடிச்சுதான் நீங்க ஸ்டாப் பண்ற, பிரீத் ஸ்டாப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் சம்திங் இஸ் ராங் வித் மீ. அப்புறம் தான் நான் டாக்டர் அப்ரோச் பண்ணேன். 2-3 years ஐ டிட் நோ. எனக்கு இதுதான் ரீசன் எனக்கு தெரியாது. காமிச்சாங்க கேமரால ஃபுல்லா எந்த இடத்துல பிளாக் இருக்கு. ஐ தாட் இட் இஸ் சம்வேர் மைனர் பிளாக் அப்படிதான் நினைச்சிருந்தேன். பட் நிறைய இருந்ததுல பார்த்தா 1, 2, 3ன்னு சொன்னோடனே பக்குன்னு தூக்கி பிடிச்சிடும். Also
emphasize here that the role played by Shaji also was Yeah. good, and he was very supportive. Happy not you're leaving the hospital today. I'm also happy. You're also happy. Thank you so much. Thank you so much.